ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்ட ரெசிபி தான் சிக்கன் பிரியாணி. உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிங்க் பண்ணி அந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாஸ்மதி ரைஸை 1 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா உதிரியாக நமக்கு பிரியாணி செய்யும் போது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் சூடாகணும்னு இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி நான்வெஜ் பிரியாணிக்கு பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், எண்ணெய் சூடாக வேணாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். பிரியாணி நல்லா வரத்துக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, வெங்காயத்தை எந்த அளவுக்கு நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கை ஃபுல்லாக கொத்தமல்லி, அதை ஒரு 1 minute சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, பிரியாணிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். அண்ட் ஜிஞ்சரோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கம்பேர்ட் டு கார்லிக். நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னு ஒரு 1 minute சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் போட்டுருங்க. அதை நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டோர் பாட் வாங்கிக்கலாம். பிகாஸ் நம்ம எந்த கலர் எசன்ஸும் போட போகிறதில்ல. ஸோ காஷ்மீரி சில்லியில் இருக்க கலரே மொத்த பிரியாணிக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா புதினா போடுங்க. புதினா போட்டு 1 minute சாட்டே பண்ணோன்னே க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி உடனே கிளற ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் அது கொஞ்சம் திரியாக ஆகிடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்மெல்லு செம்மையாக வரும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சோன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுங்க. ஃப்ளேமை மறுபடியும் ஹையில் வச்சுக்கோங்க. மசாலா இதை சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஃப்ளேமை லோ ஃப்ளேம் எல்லாம் மீடியம் ஸ்லிம்முக்கு மாற்றிக்கோங்க. பிகாஸ் மசாலா கருகிடக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி போடும்போது தான் உங்களோட ஃப்ளேமையே ஹையில் வைக்கணும். இது நல்லா மேஷ் ஆனோன்னே 700 ml தண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் 1/2 kg, 1/2 கிலோ 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 700 ml கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு 2 minutes ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அது கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி 10 minutes லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ தட் மசாலா எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி செம்மையாக வீடு ஃபுல்லாக வாசம் வரும். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே அந்த லோ ஃப்ளேமில் வைக்கும் போதே குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து மறுபடியும் 2 minutes இதை ஹை ஃப்ளேமில் வைங்க. இந்த கேப்பில் நம்ம அரிசியை ஒரு 1.5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஸோ அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சிக்கன் போட்ட பிறகு தான் நீங்கள் சிக்கன் போட்டு 2 minutes வச்ச பிறகு தான் நீங்கள் அந்த ப்ராசஸே பண்ணணும். பிகாஸ் அரிசி முன்னாடியே வெடித்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா நீட்டாக ஆகிடும் அண்ட் ட்ரை ஆகிடும். ஸோ தட் பிரியாணியும் உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தண்ணி கொதித்த பிறகு அரிசியை போட்டு மினிமம் 1.5 to 2 minutes வைங்க. கொதிக்கும் போது அரிசியை போட்டு 2 minutes அந்த அரிசி கொஞ்சம் நீட்டானா போதும், வேகலாம் வேண்டாம். ஸோ 2 minutesல எடுத்து வடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 10 minutes இதை சிம்மில் வச்சுருந்தோம்ல, லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல சிக்கனை, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை சுட இதில் கொட்டிட்டு ரொம்ப ஸ்லோவாக கிளறுங்க. ரொம்ப இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். ரொம்ப அடியிலலாம் இது பண்ண வேணாம். மேலட்ட அப்படியே வச்சுட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் அது மசாலா ரைஸில் இறங்கும். மேலட்டே அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. 2 minutes ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கு அந்த டைமில் அந்த ஆவி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு லைட்டான மிக்ஸ் கொடுத்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 minutes to 15 minutes லோ ஃப்ளேமில் வைங்க. உங்களோட பிரியாணி ரெடி. செம்ம வீடே ஸ்மெல் அப்படியே கடை பிரியாணி மாதிரி தான் ஸ்மெல் இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்குமே இது ஆச்சு. எல்லாருமே எப்படி இது கடை பிரியாணி மாதிரி எந்த எசன்ஸும் இல்லாமல் பண்ணீங்கன்னு எங்கள் வீட்டிலே கேட்டாங்க. ஸோ தட் 15 minutes கழித்து லோ ஃப்ளேம்லேருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணியை சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் ஏதாச்சும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் நேமை பிங்க் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இப்போ வரும். தேங்க்யூ. பாய்.